இந்த ஜமாத்தே இஸ்லாமி அதுபோல அதாவது ஐஎஃப்டி, எஸ்டிபிஐ, இஹ்வானுல் முஸ்லிமீன் இது போன்ற அமைப்புகள் கூடுதலாக எதை கையில் எடுத்து பேசுவாங்க அப்படி என்று சொன்னால் இதுதான். இந்த பகுதியை சரியா விளங்காத நேரத்தில் என்ன செய்வாங்க, இதை கையில் எடுத்து பேசுவார்கள். இந்த அமைப்புகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா இளைஞர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மார்க்க உணர்வை கொண்டு போற நேரத்தில் அந்த உணர்வை எதன் ஊடாக கொண்டு போறாங்க, இதன் ஊடாகத்தான். அதாவது காபிர் முஸ்லிம்களுடைய அந்த உறவுமுறையுடைய பகுதிக்குள்ளால தான் என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. கொண்டு போற நேரத்தில் என்ன வசனத்தை எடுத்து காட்டுறாங்க நீங்க பாருங்க. இதைத்தான் நீங்க அதாவது தாலிபான் என்ற பகுதி உருவாகின நேரத்தில் தாலிபானுடைய உமர் முல்லா போன்றவர்கள் அதை பேசாது விட்டாலும் இந்த உசாமாவுடைய சீடிக்கள் எல்லாம் என்ன வசனங்கள் ஓடும் தெரியுமா? அந்த வசனங்கள் எல்லாம் இந்த வார்த்தை தான் ஓடும். எந்த வசனம் ஓடும்? இந்த குர்ஆன் வசனம். நீங்கள் பார்க்கலாம், தங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் காபிர்களுடைய விஷயத்தில் மிகவும் வேகமாக நடந்து கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். காபிர்களுடைய விஷயத்தில் வேகமா ஓடி போறாங்க. எப்படி ஓடி போறாங்கன்னு சொன்னா காபிர்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த உறவுமுறையை பாராட்டுறது அவருடைய பழகுற விஷயத்தில் மிக வேகமாக என்ன செய்யறாங்க, அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்களிடமிருந்து எங்களுக்கு பாதிப்பு வரலாம் என நாம் பயப்படுகிறோம். குர்ஆன் வசனம் இது. அவர்களிருந்து பாதிப்பு வரலாம் என பயப்படுகிறோம், அதனாலதான் நாங்கள் என்ன செய்யறோம், போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் இவங்க எல்லாருமே என்னது காபிர்கள் அப்படி என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான். இது வசனத்தை எடுத்து வச்சு அல்லாஹ் தஆலா இதை இன்னைக்கு யாருக்கு பேசுற மாதிரி இருக்குது? சவுதி அரேபியாவுக்கு பேசுற மாதிரி இருக்குது, துபாய்க்கு பேசுற மாதிரி இருக்குது, குவைத்துக்கு பேசுற மாதிரி இருக்குது. இப்படி எல்லா நாடுகளுக்கும் தெளிவா நேரடியா பேசுற மாதிரி இருக்குது. யாரு இப்படி பயப்படுறாங்களோ அவங்க எங்க போறாங்களா, வேகமா காபிர்கள்ட்ட போயிடுறாங்களா. போறது மட்டுமல்ல, கேட்டா சொல்றாங்க நக்ஷா துசீபனா தாயிரா, அங்கிருந்து ஏதாவது பாதிப்பு வந்து விடலாம் பயத்துல தான் நாங்க இப்படி சேஃப்டியா என்ன செய்யறோம், நடந்து கொள்கிறோம். அப்படியே இந்த வசனத்தை ஓதி காட்டு இளைஞர் சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கு தான் இந்த வசனம் இறங்கின மாதிரி இருக்குது அப்படி என்று சொல்லி என்ன அதை என்ன அல்லாஹ் முனாஃபிக்குகளுக்கு இறக்கினது. இதுக்கு யாருக்கு இறக்கினதுன்னா முனாஃபிக்கள் போய் காபிரோட உறவு வச்சு கட்டிக்கிறாங்களே அவர்களுக்கு இறக்கின வசனத்தை நேர இவங்களுக்கு அப்ளை பண்ணுவோம். அதே போல அலம் தர இலல்லதீன யஸமுன, அதாவது நாங்கள் குர்ஆனையும் சுன்னா அல்லாஹ்வையும் அவருடைய வேதத்தையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லக்கூடியவரை நீங்க பார்க்கவில்லையா? தாகூத் யுரீதுன யதஹாகமு இல தாகூத், அவர்கள் தாகூத்தின் பக்கம் போய் தாகூத்துடைய நீதியை எடுத்துக்கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். பார்க்கவில்லையா இந்த குர்ஆன் வசனங்கள்? அது இப்படியான நிறைய வசனங்களை சொல்லி இப்படி ஒரு 15-20 வசனம் சொன்ன உடனே கேட்கிற இளைஞன் என்ன நினைப்பான், சுப்ஹானல்லாஹ் குர்ஆனை சுன்னாத்தை நம்ம பின்பற்றோம், குர்ஆன்ல வரக்கூடிய இவ்வளவு வசனங்கள் நேர அல்லாஹ் தஆலா இதுக்கண்டே இறக்கின மாதிரி யாருக்கு, இங்க சவுதி அரேபியா கண்டே இறக்கின மாதிரி என்று சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. என்ன கட்டம்? முதலாவது அமெரிக்கா போன்ற நாடுகளோடு வைத்திருக்கக்கூடிய உறவு. ரஷ்யாவோட வச்சா மட்டும் பேச மாட்டாங்க, அது வேற. சரி, அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். சரியா, அமெரிக்காவோட வச்சா மட்டும் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இரண்டாவது கட்டம் எதுக்கு வருவாங்க தெரியுமா? அந்த அதாவது ஹலீஜ் இருக்குது, ஹலீஜ் யுத்தம், இந்த கல்ஃப் வார், இந்த 1996 நடந்த அந்த யுத்தம், அதை கொண்டு வருவாங்க. பாத்தீங்களா, அமெரிக்கா கொண்டு வந்து இறக்கினா இப்படி வைக்கலாமா, நாங்க இப்படி நம்ம வைக்கலாமா, அவர்களை கொண்டு வந்து நம்ம உதவி தேடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அது சரிப்பிழை விளங்கப்படுத்துவோம். இது நான் சொல்லது 2 பேர் எழுதின கட்டுரை, ஒருவருடைய வாசிப்பல்ல, இதுதான் அவர்களது கொள்கை. அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு தெரியுமா? நாங்க உறவு வைப்போமா இல்லையான்ற லெவலில் நாங்க சிறுபான்மை நாட்டில் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் எமது சமூகத்தை பற்றிய தீர்ப்பு எங்களுக்கு சரியா தெரிஞ்சுக்கிறோம். கவாரிஜிகள் வழிகட்டது அவர்கள் இன்னொரு அவங்கள விஷயத்தை திருத்தாம இல்ல. கவாரிஜிகள் வழிகட்டது இல்ல, அவங்க நல்லவர்கள், 5 நேரம் தொழுவாங்க, உண்மை பேசுவார்கள். அவர்களை போல உண்மை பேசக்கூடியவர்கள் பிரிவினர்கள் யாரும் இல்லை. இமாம் இப்னு தைமியா சொல்றாரு, எல்லாம் செய்வாங்க. அவங்க எங்க பிரிஞ்சாங்க, மற்றவனுக்கு தீர்ப்பு சொல்றதுல. கவாரிஜிகளோட முதல் சிவத் என்ன, மற்றவனுக்கு தீர்ப்பு சொல்ல போய் தான் அழிஞ்சாங்க. அப்ப அதனால நாங்க அந்த இடத்துக்கு போகாம இருக்கணும்டா. எப்படி காபிர்களுடைய உறவு முறையை நம்ம சரியா புரிஞ்சு கொள்றோமோ, உறவுமுறை வைத்துக்கின்ற அந்த முறையை சரியாக புரிந்து கொண்டு அதுல தீர்ப்பு எப்படி சொல்லணும் என்பதை சரியா தெரிஞ்சிருக்கிறோம். அந்த பகுதியை தான் அல் வலா வல் பரான்னு பேச மாட்டாங்க, ஆனா வேற மாதிரி என்ன செய்வாங்க, அதை பேசி கையாளுவார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புலையும் பார்த்தோம். இப்ப இதுக்கெல்லாம் சுட்டி காட்டின பாத்தீங்களாங்க. ஆனா இவர்களுடைய இன்னொரு வடிவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க சரியா விளங்கல அக்கீதாவை, தலைகீழா விளங்கிட்டு அப்படி பேசுறாங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம், இந்த தாலிபான் ஆட்சிக்கு வந்துச்சு அப்பயும் வேற மாதிரி பேச. தாலிபான் என்னது, இருக்கிற எல்லா தூதரக தொடர்பை கட் பண்ணி வித்தியாசமா முறையில் என்ன செஞ்சாங்க, நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு வேற கட்டுரை. அப்படி என்றா என்ன தெரியுமா, எவனும் வரக்கூடாது, எவனும் வரக்கூடாது. அதுக்கு எப்படி கட்டுரை எழுதினாங்க தெரியுமா? சிலை உடைப்பதனாலோ, எப்படி சிலை உடைப்பதனாலோ, நம்ம கையை வெட்டி விடுவதனாலோ, களத்தை வெட்டி விடுவதனாலோ இஸ்லாமிய ஆட்சி நடந்து விடாது. என்ன செய்ய சொல்றீங்க சரியா? அதனால இஸ்லாமிய ஆட்சி வந்து விடாதுன்னு எழுதினாங்க.
அவன் பாமியான் சிலை உடைக்கிறான், பெரிய சிலை. அது என்னத்துக்கு உடைச்சான் தெரியுமா? இவர்களுக்கு இந்த இந்த ஐநா சபையுடைய அந்த இது வரலையா என்ன, அந்த இந்த என்ன சொல்ற நிவாரண பணி, அது நடந்ததா இல்ல, இரண்டாவது நிவாரண பணி கொடுக்கல. ஆனா இவங்க இது வந்துட்டு போய் இந்த இதை என்ன சொல்றது, டூரிசம் வந்து இந்த சிலைகளை பார்த்து போட்டோ அடிச்சு அதுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, வந்துட்டு போறாங்க. இதுக்கு பழி வாங்கத்தான் அவர்கள் இதை உடைத்தார்கள். விளங்கிட்டா? எனவே இது இஸ்லாமிய அக்கீதால தவக்குலும் வேண்டும், அதே நேரத்தில் உலக விஷய இந்த ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் வேண்டும். அதாவது விரக்தி, சமுதாயத்தில் என்னத்தை ஊட்டி வளர்க்கிறதா, விரக்தி ஊட்டி வளர்க்கிறது. இந்த மாதிரி கட்டுரை எழுதினார்கள். இப்ப பாருங்க, அப்ப என்ன நாட்டை இவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள், எப்படிப்பட்டதை உருவாக்க, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அதே நேரம் எகிப்தில் முர்சி வந்த நேரத்தில் இனி இல்லாத ஆதரவை என்ன செய்தார்கள், தெரிவித்தார்கள். வந்த நேரத்தில் இனி இல்லாத ஒரு ஆதரவை தெரிவித்தார். பார்த்தோமா இல்லையா? அப்ப இது இந்த இல்லாத ஆதரவு தெரிவிச்ச நேரத்தில் அவர் கொடுத்த வாக்குகள் என்ன, இங்க வந்து எல்லாரும் நிம்மதியா வாழலாம், இஸ்லாமிய துஸ்தூர் எல்லாம் இங்க என்ன செய்யாது, வராதுன்னு தெளிவா சேனல்ல என்ன செஞ்சாரு, பேசினாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த பலஸ்தீனுக்கு அந்த இடத்தை திறந்து விட்டாரு, அப்படின்னா என்ன தெரியுமா, இதுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பார்வையில் என்ன பேர் வைக்கணும் தெரியுமா? இது ஒரு இனவெறிதான். ஒரு முஸ்லிம் முன்னேறணும், ஒரு முஸ்லிம் நல்லா வரணும், ஒரு முஸ்லிம் தலை தூக்கணும், இதெல்லாம் இஸ்லாத்தோட வரணும். எப்படி வரணும்? இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு முஸ்லிம் வரணும், இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு முஸ்லிம் வரணும், முஸ்லிமா இருந்தா வரணும், முஸ்லிமா இருந்தா நடக்கணும், தகுதியானவன் காபிரா இருந்தால் அவனை வெளியே போற்றணும் என்பது இது இனவெறி. இந்த அமைப்பிலான அணுகுமுறை இருக்குது. இந்த அணுகுமுறையின் காரணமாக இந்த மாதிரி நடந்து கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களை இப்படி சொல்லிட்டு என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு சொன்னா, இது இந்த மாதிரி இறக்கினாங்க, அவங்க எல்லாம் வந்து காஃபிர்கள், கூஃபர், இந்த வார்த்தையை சொல்ல அமைக்கிறாங்க. எவ்வளவு தெளிவா பேசுறாங்க. சும்மா ஒரு கை எடுக்கிறதும், ஒரு காலை எடுத்துடுறதும், ஒரு களத்தை வெட்டுறதும், முகத்தை மூடினா இஸ்லாமிய ஆட்சியா அப்படின்னு கேட்கிறான். இப்படி செஞ்சா இஸ்லாமிய ஆட்சியா அப்படின்னு கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் தவறு. இது அந்த ஆப்கானிஸ்தான் விஷயத்தை சொல்ற நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட் மறந்துட்டு, சிலை உடைப்பெல்லாம் இஸ்லாமில் எழுதினாங்க தானே. அந்த நேரத்தில் சவுதி அரேபியால ஒரு அமீர் கட்டுரை எழுதுறார். என்ன தெரியுமா? லவ் சக்கத்த மல்லா யஅலம் லசகத்தல் கிலாஃப். தெரியாதவர்கள் மௌனமாக இருந்தால் கருத்து முரண்பாடுகள் எப்பொழுதோ போயிருக்கும். எப்படி எழுதுறாரு? இங்கெல்லாம் எழுதினாங்க, அந்த சிலையை உடைத்திருக்க கூடாது, வரலாற்று பாரம்பரியம் எல்லாம் என்ன செய்தாங்க, இங்கெல்லாம் பேசினாங்க. அந்த நேரத்தில் எழுதுறாங்க, லவ் சக்கத்த மல்லா யஅலம் லசகத்தல் கிலாஃப். தெரியாதவர்கள் மௌனித்தால் கருத்து முரண்பாடுகள் எப்பயோ என்ன செஞ்சிருக்கும், முடிஞ்சிருக்கும். ஹத்முல் அஸ்னாம் மினல் இஸ்லாம். சிலை உடைப்பு இஸ்லாத்தில் உள்ள ஒன்று அப்படின்னு ஒரு அமீர் என்ன செஞ்சாரு, கட்டுரை எழுதினார். இப்ப அமெரிக்காவுக்கு பின்கால போறது, அதுல போறது, இதுல போறதுன்னு சொன்னா, இப்படி வார்த்தை மட்டும் சொன்னா சரி வருமா, அல்லது கொள்கையை சரியா நம்ம செய்யற விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், உறுதியா இருக்கணும் மட்டும் சரி வருமா? ஆனா இதெல்லாம் மொழிபெயர்க்க மாட்டாங்க, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, மொழிபெயர்க்க மாட்டாங்க. அப்ப இந்த தெளிவான வசனங்கள் அப்ப சொல்ற நேரத்தில் டூரிசம் பாரம்பரியம் என்று பேசுனது யாரு? இவர்கள் தான். இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்றாங்க உண்மை. ஆனா இஸ்லாமிய ஆட்சி வந்தா என்ன நடக்கும் என்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய ஆட்சியில் காபிர் படைத்தளபதியாக இருக்கலாம். பாத்துக்கங்க, எப்படி இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு காபிர் படைத்தளபதியாக இருக்கலாம். அதான் டோட்டல் நாட்டை கொண்டு போய் தாரை வார்க்கலாம். சரியா? ஒன்று. அதே போல இஸ்லாமிய ஆட்சியில் யார் யாரெல்லாம் முதலமைச்சராக பெரும் பெரும் பதவியில நீதிபதியாக எல்லாம் வரலாம். நீதிபதி அவன் வந்தா அவன் முதல்ல எப்படி அவன் நீதிபதியா வருவான்? வரலாம். இது மாத்திரமல்ல, அது நிறைய இருக்குது. விளங்கிட்டா? இந்த அவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியை பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்க யூகேல பேசிருந்தா சரி, அவ்வளவுதான், பேரை மட்டும் மாத்தணும். இது மாதிரி சொல்லுவார்கள். அதுக்கான புத்தகம் போட்டிக்கிறாங்க. இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்பால வெள்ளை நிறத்துல வரும் இந்த புத்தகம், ரெட் லெட்டர்ல வரும். இந்த புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய ஸ்டேட் வந்தா என்னென்ன செய்யணும் எல்லா பகுதியும் பேசப்பட்டிருக்குது. ஆனா ஹவாரிஜிகளுடைய ஸ்டேட், அது யாருடைய? ஹவாரிஜிகளுடைய இடம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லி இருக்கிறாங்க.